ஃபிலிம் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன். அதாவது ஃபிலிம் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து நல்ல படங்கள், தரமான படங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு போடணும் அப்படிங்கிறது. 1953 வெளிவந்த ரோமன் ஹாலிடே அப்படிங்கிற படம். அதாவது ரோமன் ஹாலிடேங்கிறது ஒரு கிளாசிக். அதாவது அந்த காலத்து ரோமுடைய அழகை அவ்வளோ தூரம் காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாக நமக்கு எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, மே மாதம்னு தமிழில் ஒரு படம் வந்தது. அந்த படம் தான் இந்த ரோமன் ஹாலிடேவுடைய ஒரு மலினமான ஒரு காப்பின்னு சொல்லலாம். அப்படி உரிமை வாங்காமல் காப்பி அடித்தாங்க மே மாதம். ஸோ அந்த சிம்பிளாக அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு குயின், மிகப்பெரிய குயின், ஒரு நாட்டுடைய குயின், அது எந்த நாடுன்னு அந்த படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி ரோமில் மற்றவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அதில் அவங்க டயர்டாயிடுறாங்க. ஒரு நாள் அவங்க வந்து வெளியில் வராங்க, யாருக்கும் சொல்லாமல் வெளியில் வராங்க. ஒரு பார்க்கில் அசந்து தூங்கிடுறாங்க. அப்போ ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், அவர் தான் கதாநாயகன், அவர் வந்து இவங்களை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தெரியுது இவங்க தான் குயின்னு. இவங்கள்ட்ட எப்படியாவது ஒரு பேட்டி எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதெல்லாம் எடுக்க முடியாமல் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறது தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். இதை தான் மே மாதம் படமாக வேறு விதமாக எடுத்திருப்பாங்க. அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மெட்ராஸ்க்கு வருது, தப்பிச்சு வருது, அங்கே ஒரு லவ் ஏற்படுது. அந்த லவ் வந்து எப்படி அந்த கிளைமேக்ஸ் இங்கே எடுத்திருப்பாங்க. இது வந்து டால்டன் ட்ரம்போ அவர் எழுதினது. ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம் உள்ளவங்களெல்லாம் அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க, நாடு கடத்தினாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து வெவ்வேறு பென் நேமில் எழுதினார். 2011 தான் இது வந்து எழுதினது டால்டன் ட்ரம்போ அப்படிங்கிற அவருக்கு அந்த பேர் கிடைத்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஆல் டைம் கிரேட் மூவி. இது எதனால் இதை பற்றி இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துடைய ஸ்க்ரீனிங் சமீபத்தில் நடந்திருக்கு பாம்பேயில். அந்த ஸ்க்ரீனிங்காக ஒரு வீடியோ, அதாவது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு வீடியோ, கமல் சார் வந்து இந்த படத்தை பற்றி பேசலை, இந்த படத்துடைய டெக்னீஷியனான டால்டன் ட்ரம்போ, இந்த ரைட்டர் வில்லியம் வைலர் டைரக்ட் பண்ணி, டால்டன் ட்ரம்போவுடைய படம் டைரக்ஷன் வில்லியம் வைலர், ரைட்டிங் வந்து டால்டன் ட்ரம்போ, அவரை பற்றி ஒரு 3 நிமிஷத்துக்கு பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் இதை வந்து ஃபிலிம் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனுடைய இன்ஸ்டாகிராம் இதில் பார்க்கலாம். வீடியோ பிரமாதமாக இருக்குது. அவர் பேசுகிறது, அதில் வந்து மக்கள் அவ்வளோ கூட்டமாக வந்து அந்த ஸ்க்ரீனிங்கை பார்க்குறது. இவ்வளோ காலமாயும் அந்த நல்ல படம் எடுத்தால் எத்தனை ஆண்டு காலமானாலும் அதை நிலச்சி நிற்குங்கிறதுக்கு உதாரணம் ரோமன் ஹாலிடே. இதெல்லாம் ஒரு கிளாஸ் மூவி. அதாவது பேட்டி எடுக்கணும்னு ஒரு பத்திரிகையாளர் இந்த பேட்டி மூலமாக நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் அந்த பேட்டி எடுக்க முடியாமல் போயிடுது. அந்த குயினோடு அவர் இருந்தும், கதாநாயகியோடு இருந்தும் அவரால் அதை எடுக்க முடியாமல் ஒரு சோகமாக பிரிகிறது, அவர் வெளியிலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயமா முடிகிறதுங்கிறது வந்து ஒரு கிளாசிக்கு. அதை கமல்ஹாசன் எடுத்து சொல்லி அந்த ரைட்டரை பற்றி சொல்லி மக்கள் ரசித்ததுங்கிறது ரொம்ப சூப்பர். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை பார்க்கலாம்.